மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. உங்கள எத்தனை பேருக்கு தாவாணி கனவுகள் எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. உங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். போவோம். கிளாஸ்க்கு தான் இருக்கணும். சார் பார்த்தா என்னதான் திட்டுவாரு. அதான் சத்தம் போட்டேன். கவின் கிளாஸ்க்குள்ள போ. ஓகே மிஸ். என்னடா சிங்க குட்டி, நான் உன்னை காட்டணும்னே பார்க்காம போயிடக்கூடாதுன்னு கட்டாயமா பார்த்துட்டு தான் போவேன். அண்ணனுக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் பார்த்துட்டு வரேன்னு. என்ன பார்த்துட்டு தான் போகணும், சரியா? கவின் உன்னை கிளாஸ்க்குள்ள போக சொன்னேன். கவின் உன்னை கிளாஸ்க்குள்ள போக சொன்னேன். பெரிய கிளாஸ் நிறைய பார்க்கணும், வாங்க. கிளாஸ் விட்டு இருக்கிறாங்க நின்ன. இல்ல மிஸ், சும்மாதான். அம்மா இவன் உனக்கு தெரியும்? இவனா? எதுக்கு கேக்குறீங்க? இந்த ரவுடி பையன் உனக்கு தெரியுமா? அம்மா ரவுடி பையன் கூட உனக்கு என்ன சகவாசம்? நாளைக்கு வரும்போது உங்க அம்மா அப்பா கூட்டிட்டு வர, இல்ல கிளாஸ்க்குள்ள விட மாட்டேன். ரஸ்கல், ரவுடி கூட சகவாசம் உனக்கு. என்னமே சொல்றீங்க? என்னடா கவினே, ஊம கட்ட மாதிரி இருப்ப, குரல் வசதி பேசுற. ஓ ரவுடி கூட சகவாசமா? சும்மா ரவுடி கூட சகவாசம் சொல்லாதீங்க, நல்லா இல்ல சொல்லிட்டேன். என்ன இப்படி பேசிட்டு போறான்? இருடா, உனக்கு இருக்கு ரவுடி கூட சண்டை பண்ண ரவுடி புத்தி தானே இருக்கும். சேர்க்க அப்படி இருந்தா அப்படிதானே இருப்பான். இரு உன்னை இந்த ஃபெயில் ஆக்கி போடுறேன். ரவுடி பையன் சொன்னீங்க? எனக்கே சாதிக்கிற மாதிரியே ஓடி போனா, பீஸ் போன பழுப்பு மாதிரி வந்து மூணா மூஞ்சி மாதிரி உட்கார்ந்துருக்கா. எதுக்கு வெறப்பா இருக்கா? வேண்டாம், ஏற்கனவே ரொம்ப வலிதான். இவங்கிட்ட கேட்கவே கூடாதுப்பா. இது உன் மேக்ஸ் நோட்ட கொஞ்சம் தாயே. என் மேக்ஸ் நோட்ட தான் இவன் வாங்கி வச்சிருக்கா. இப்ப நீ எதுக்கு கோவமா இருக்கேன்னு கேட்க. எல்லாம் அவனாலதான் என் பூ வாடி போச்சு தெரியுமா? யாரால? அதான் அந்த லா காலேஜ் படிக்கிறானே அவனாலதான். எல்லாம் அவனாலதான். அவனால மட்டும்தான் என் பூ இப்படி வாடி போச்சுது. உனக்கெல்லாம் மனசாட்சி இல்ல? உனக்கே தெரிஞ்சு பாத்தியா? எல்லாம் அவனாலதான் மட்டி. அது எப்படின்னு தெரிஞ்சாக்கணுமே. எப்படி அவனாலதான் உன் பூ வாடி போச்சுது? அவன் சொன்னானே இது எப்படி வந்தது எனக்கு தெரியும், பேசாம நல்லா இருக்கும் போதே போயிருன்னு சொன்னானே. அவன் அப்படி சொன்னனாலதான் உன் பூ வாடி போச்சுது. ஆமாட்டி, அவளை நம்ம விடவே கூடாது. ஸ்கூலா லா காலேஜானே போட்டி போடலான்னு முடிவு பண்ணிட்டேன்டி. என்னைக்கு ஸ்கூல் தான் ஜெயிக்கும், நான் ஜெயிக்கிறேன். அவனை தூக்குன்னு சொன்னா உனக்கு தூக்க முடியலன்னா ஓடாண்டு அடிச்சுடுற. காமெடிக்கு ஒரு அளவு இல்ல. அவன் எவனே தெரியாது, அவனை தூக்கு தூக்குன்னு சொன்னா உனக்கு தானே தெரியாது, எனக்கு தெரியுமில்ல. இன்னும் 2 நாள் போச்சுன்னா அவனை உனக்கே யாருன்னு தெரியாம போயிடும். எதுக்கிட்டு இந்த அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்க? போன வருஷம் நம்ம கூட 10th படிச்சா அறந்தாங்கி, அவளையே உனக்கு யாருன்னு தெரியல. நீ காலையில பார்த்தவன நீ ஞாபகம் வச்சிருக்க. இவனுக்கு என்ன ஆச்சுது? கூப்பிட்டு பேசலான்னு பார்த்தாலும் ஒரு மாதிரியா இருக்குது. வரப்போ உட்காந்துருக்கா எதுக்கு? நீ என்ன செய்வியா யாரு செய்வியா எனக்கு தெரியாது. நீ அவனை தூக்குற, தூக்கி உன்னாலதான் என் பூ வாடி போச்சுது. நாளைக்கு ஒழுங்கு மரியாதை எனக்கு இதே மாதிரி பூ வேணும்னு சொல்லுத. ஓகே, நான் சொன்னதை நீ செய்யற. இல்லன்னா மேக்ஸ் நோட் தர மாட்டேன். அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுட்டு. நீ யாரும் அவனை பார்த்த? நான் பார்க்கவே இல்ல. நான் பார்த்தேன் பத்துக்க, ஆனா முகம் தான் எனக்கு ஞாபகத்திலே வர மாட்டேங்குது. இல்ல என்ன பார்த்த உனக்கு எப்படிதான் தெரியுதுன்னு கேட்க, என்ன சாதிக்கிறியான்னு கேட்க. எங்க அம்மா எதுக்கு உன் மேல இவ்வளவு பாசமா இருக்கான்னு எனக்கு சத்தியமா தெரியலட்டி. எங்க அம்மா கிட்ட படிச்சு சொன்னேன், எனக்கு இங்கிலீஷ் மீடியம் வேண்டாம் வேண்டான்னு. என் தங்க பிள்ளை இசை படிச்சிருக்கோம், எருமமாடு உனக்கு படிச்சா என்ன செய்யுதுன்னு எங்க அம்மா அப்படி சொல்லி உங்கூட சேர்த்து விட்டுட்டாவல. அது எப்படிடி? எங்க அம்மைக்கு என்னை விட உன்னை ரொம்ப பிடிக்குது. அது சரி, உன்னை யாருக்குத்தான் பிடிக்காது? உன் மொழி எப்படி, உன் பேச்சு எப்படி, உன் வாய் எப்படி? அந்த லா காலேஜ் ஸ்டூடெண்ட உன்னால தூக்க முடியுமா முடியாதா? தூக்கி தொலைற. இப்ப என்ன? அவன் போகும்போது அவன் பேக்க உருட்டு விடணும், அவ்வளவுதானே? செஞ்சு தொலைக்க. அவன் யாருன்னு காட்டு. குள்ளமா பிறந்தது ஏன் தப்பா சொல்லு. குள்ளமா பிறந்தது ஏன் தப்பா? உனக்கு யாரெல்லாம் வேண்டாதவில அவ பேய்கிட்டு இருக்கும் போது அவ பேக் ஜிப்ப நாதான் திறந்து விடணும். அவ முடிய நாதான் பிடிச்சி இழுக்கணும். எல்லாத்துக்கும் நாதான் வேணும், அப்படிதானே? என்ன செய்ய? நீ குடுக்குன்னு போய் அவுத்து விட்டுட்டு ஓடிடுற, அது எனக்கு வசதியா இருக்குல்ல. சோதிக்காத சொல்லி போட்டேன். நீ என்ன செய்ய யாது செய்ய எனக்கு தெரியாது. அவன் எப்படி காலேஜ் முடிஞ்சு பஸ்ல தான் வந்துகிட்டு இருப்பான். அவன் பேக்கு இல்லன்னா அவன் பஸ், அவன் நோட்டு, எதையாவது ஒண்ணு பிக்கிற இல்ல கிழிக்கிற. நீ என்ன பண்ணுவ யாது செய்ய எனக்கு தெரியாது. அவனுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்தே ஆகணும். இவன் ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கான்?
என் கண்ணனை பார்த்து ரவுட்டின்னு சொல்லிட்டாங்களே. இப்ப பீட்டி பீரியட் யார் யார் விளையாட போணுமா விளையாட போங்க. இட்டி பீட்டி பீரியடா போ ஆவுமுட்டி. இதுக்கப்புறம் நமக்கு இங்க என்ன வேலை? வா போவோம். டீ ரேச்சலே நான் நோட் புக்கெல்லாம் எடுத்து வைக்கணும், நீ போயிட்டு வாரே. அவ வருவா, நாம போவோம் வா. நீலே தெரிவது தேவதையா? என்ன வேணும்? ஒண்ணு இல்ல, நோட் புக் எடுத்து வைக்க வந்தேன். இவங்கிட்ட போய் கேட்க வந்தேன் பாரு. என்ன அழகா இருக்க தெரியுமா நீ? சும்மாதான் அப்படி தேவதை மாதிரி இருக்க. உன்னை பார்த்தா மட்டும் என்னெல்லாமோ பண்ணுது. எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? உன்கிட்ட சொல்ல முடியும், அதான் சொல்லிக்கிட்டு இருக்க. என்கிட்ட சொல்ல முடியுமா? பீட்டி பீரியட், நான் கிளம்புறேன். நான் சொன்னேன்ல இப்போ. என்ன சொன்ன? நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னை பார்த்தா எனக்கு என்னெல்லாமோ பண்ணுது. இல்ல, இவங்கிட்ட பேச்சு கொடுத்தா நம்ம அவ்வளவுதான். இன்னைக்கு உங்க தெருவோடி உங்க வீட்டோட தான் வருவேன், சரியா? அதான் ஏன்னு கேக்க. அப்படிதான் வருவேன். அதான் ஏன் வருவ? அப்படி வரதுதான் என் மனசு சொல்லுது. சொல்ல சொல்ல. உங்க வீட்டு மொட்டை மாடில நின்னு பாப்பியா? பார்க்க மாட்டேன். பாரு, நான் அங்கூட தானே வருவேன். அங்கோடி வந்தா நான் எதுக்கு பார்க்கணும்? உன்னை பாக்குறதுக்கு தான் நான் ஒடியா வரேன். நீ பாக்கலனா அப்ப நான் உங்க வீட்டுக்கு வரட்டா? எங்க வீட்டுக்கு வருவியா? இப்ப நீ என்னதான் சொல்ல வர? என்ன சொல்ல வரேனா? எங்க வீட்டுக்கு முன்னாடி தான் வருவேங்க. என்ன பார்க்க சொல்ற, எதுக்கு? பாப்போம் என்ன சொல்றான்னு பாப்போம். எதுக்குன்னா தோணுது வார. அதான் ஏன் தோணுதே? அது ஏன் தோணுதுன்னு தெரியாது, காரணம்லாம் தெரியாது. ஆனா உங்க வீட்டோட தான் நான் வருவேன். எங்க பாரு, நீ உங்க தட்டுல நின்னு பாக்கணும், சரியா? நீ நச்சுமத்தூர் கோயிலுக்கு போவல, அங்க நானும் வருவேன். உன் பின்னாடி நின்னுட்டு இருந்தேன், நீ என்ன பார்க்கவே இல்ல. அடப்பாவி, அங்கே வருவானா? அப்ப பாத்துட்டே தான் இருக்க. நான் உன்னை பாத்துட்டே தான் இருப்பேன். நீ உங்க மம்மி கூட நிப்பியா? என்ன பார்க்கவே மாட்டுக்க. நல்லா இருக்குதே. அன்னைக்கு கூட நீ உங்க மம்மி எங்க போயிட்டு இருக்கும்போது கூட பார்த்தேன், நீ என்ன பார்க்கவே இல்ல. இது எப்போ? நீ உங்க மம்மி கூட போய்கிட்டே இருந்த, நான் நீ பாப்பேன்னு பார்த்தேன், நீ பார்க்கவே இல்ல. நான் உன் பின்னாடி தான் வந்துட்டு இருந்தேன். சரி, நான் விளையாட போறேன். இரு, இதுல உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். இதுல உட்காந்து வா, என் டெஸ்க்கு வரியா? மேடம் பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏன் தெரிஞ்சு பேசுறேனா கேஷுவலா பேசுறேனா ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. நான் விளையாட போறேன், சரியா? எனக்கு ஆசையா இருக்கு. நானும் வரேன், வா. நீ வரியா? இல்ல, நான் போறேன். நீ 12th முடிச்சதுக்கு அப்புறம் என்ன கோர்ஸ் எடுத்து படிப்ப? ஏன் கேக்குற? இல்ல, நானும் அதான் எடுக்கணும், அதான் கேட்டேன். ஏன், உனக்குன்னு எதுவும் படிக்க காசு இல்லையா? நான் போலீஸ் தானே ஆக போறேன், அதுக்கு எது எடுத்தாலும் பரவாயில்ல. போலீஸா? பெரிய அதிகாரி ஆக போறேன், அதுக்கு ஏதாவது டிகிரி தேவைப்படும், அவ்வளவுதான். மத்தபடி எல்லாம் படிக்கணும்லாம் இல்ல. நீ போலீஸ்? எதுக்கு சிரிக்க? நீ இப்ப போலீஸா? ஆமா, பெரிய போலீஸ் ஆபீசர் ஆடுவேன் பாரு. கண்டிப்பா நான் போலீஸ் ஆபீசர் ஆவேன். கண்டிப்பா எங்க அண்ணன் என்ன போலீஸ் ஆபீசர் தான் ஆக்குவான். உங்க அண்ணன்? ஆமா, எங்க அண்ணன் என்ன பெரிய போலீஸ் ஆபீசர் ஆக்கும். கண்டிப்பா எங்க சின்ன அண்ணன் தான் ஆக்கிடுவான். உனக்கு ஒரு அண்ணன் தானே? அந்த அண்ணன் விவசாயம் தானே பாக்காங்க, அவங்க எப்படி உன்னை போலீஸ் ஆபீசர் ஆக்க முடியும்? ஐயோ, அண்ணன் எதையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானே, அது வேற. சரி, நீ விளையாட போ போ போ. ஒளியிலே தெரிவது தேவதையா? எதுக்கு பயப்படுற? என்ன பண்ணுன? அந்த வரட்டுமே. பார்த்தா தப்பா நினைப்பாங்கல்ல? தப்பா நினைப்பாங்களா? எதுக்கு? எதுக்கு கேக்குற? இவள பக்கத்துல உட்கார்ந்திருக்க. எனக்கு பிடிச்சிருக்கு, உட்கார்ந்திருக்க. பிடிக்கும். இவ என்ன ஒரு மாதிரியாவே பேசுறா? இது லைக் பண்ணாதே. நீ இங்கே உட்காரு, நான் போறேன். இரு, பேசிட்டு இருக்காளா? சரி, நான் ஊமை கட்டான். என்ன பண்ணுதுன்னு அவனுக்கே தெரிய மாட்டேங்குது. கைய விடு. இரு, நானும் வரேன். இப்பெல்லாம் கைய பிடிக்க கூடாது, விடு. பிடிக்க கூடாது, பிடிக்க கூடாது. நீ கைய விடு. கைய விடு. அத்தே, இது லைக் கூடாது. இவனுக்கு புரிஞ்சுக்கவே முடியல. ஏன் தட்டி விட்டுட்டு போறா? நில்ல, நானும் வரேன். பாத்தியா நான் பால் எப்படி சுத்துற பாத்தியா? ஆமாட்டி. எடி அந்த பாலை எனக்கு தூக்கி போடு. அஸ்தி பசுக்கே தரலாம் பாரு. ஏங்குல பால் இது. ஆமா, தங்கம் பெரியமா ஸ்கூலுக்கு நன்கொடையா கொடுத்தாவலாம். இவ பாலுங்க இருக்கு. எப்படி சுத்துது பாத்தியா? சரி, பால் அடிச்சு விளையாடுவோமா? ஜான், சல்லி, செங்கல், மண்ணு எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து இறங்கணும். அந்த இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா என்ன? நான் இருந்து வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போறேன். அதுக்கப்புறம் அவங்க இருந்து பார்க்க சொல்லு. சல்லி செங்கல்லாம் வந்து இறங்கிட்டு இருக்குது. லாரி வரிசைக்கு வந்துட்டு இருக்கு. ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் விளக்க சொல்லணும். அதான் பிரின்சிபால பார்த்து நீ சொல்லிட்டேன்னா பிள்ளைங்க எல்லாம் ஒதுங்கிடுவாங்க.
சல்லி செங்கல்லாம் வந்துட்டு இருக்கு, குழந்தைங்க மேல பற்றக்கூடாது. அதான் கூடயே கொடை காணிப்பாங்களே, அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு, அவங்க போய் சொல்லுவாங்க. புரியுதா? மாமா மாமா அட பொம்மியத்த, என்னம்மா? கொஞ்சம் தள்ளி இருங்களே, என் பால் இடிச்சிரும். ஆ சரிம்மா, இங்கதான் படிக்கியா? ஆமா, என்ன படிக்க? 11th. சரி, இப்ப தள்ளி நின்னுட்டேன். சரி. பால் உன் கையில பம்பரம் ஆடுத. எனக்கு இது நல்லா வரும். அப்படியா? ஆமா, எங்க பில்லியன் போலுக்கு கிளாஸ் ஃபர்ஸ்டே அவதா, மேக்ஸ் அவளுக்கு உடனே வரும். வா. அப்படியா? சரி, 11th ஃபர்ஸ்ட் வா, உனக்கு பெரிய பிரைஸ் தரேன். நிஜமாவா? நீ என்ன கட்டாலும் வாங்கி கொடுக்க. நிஜமா? நிஜமா, நீ என்ன கட்டாலும் வாங்கி கொடுக்க. சரி. எல்லா மேக்ஸும் உனக்கு வருமா? நீங்க எதை கொடுத்தாலும் அவ போடுவா. நான் படிச்ச இன்ஜினியர்ஸ் மேக்ஸ் போட்டா உனக்கு வருமா? நீங்க எதை கொடுத்தாலும் நான் போடுவேன். என்ன இந்த பொண்ணு சொல்லு, எங்க அத்தை தான் அப்படி பண்ணுவாங்க, இவன் என்ன அதே மாதிரி பண்றா? செக் பண்ணி பார்க்கணுமே. இதுல ஒரு மேக்ஸ் இருக்கு, எனக்கு தெரியல, நீ போட்டுருவ. கொண்டாங்க பாப்பா. -4 3 4. மாமா, என்ன இருக்கு பாருங்க, நீங்க போட்டிருக்கதா ஆன்சர். கண்டிப்பா இந்த சோன்வலுக்கு உனக்கு பெரிய கிஃப்ட் வாங்கி தரேன். சரிங்க மாமா. இந்த பொண்ணை நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். சத்தியமா இது ஏதோ மர்மம் இருக்குதே. இல்ல, இவ என் வீட்டு வாரிசுதான், இவ எங்க வீட்டு பொண்ணுதான். சத்தியமா இது என் வீட்டு வாரிசேதான். என் அத்தை முடிச்ச மாதிரியே இருக்குது, பேச்சு எல்லாமே அத்தைதான். இது எங்க வீட்டு வாரிசுதான். எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். இங்க வா. என்ன மாமா? பொம்மிமா. நல்லா இருக்கு. நல்லதா இருக்கும். பொம்மிமா, இந்த மாமா கிட்ட உனக்கு என்ன வேணாலும் வாங்கிக்க. சரிங்க மாமா. இந்த மாமா கிட்ட வாங்குறதுக்கு தயக்கமே வேண்டான்னு, இந்த மாமா கிட்ட எல்லா உரிமையும் உனக்கு இருக்குது. அப்புறம் உங்க அம்மா அப்பா பார்க்க முடியுமா? எங்க அம்மாவா? எங்க அம்மா அவ்வளவுதான், யார் என்னன்னு கேப்பாவ, என்னதான் ஏசுவாவ. சரிம்மா, நான் தனியா பாத்துக்கிறேன். சரிங்க மாமா, நான் கிளாஸ்க்குள்ள போறேன், நேரம் ஆயிட்டு. சரி தங்கம், போ. டாடா மாமா. டாடா, போயிட்டு வா தங்கம். எட்டி சதா, வா போவோம். நீ தர்மக்கட மக தானே நீ? ஆமா. உங்க அப்பா எப்ப கோயிலுக்கும் வர்றதில்ல? எங்க அப்பா வயலுக்கு வேலைக்கு போறாங்கல்ல, அதான். சரி சரி, சரிம்மா, கோயிலுக்கு வா பார்க்கலாம். சரிங்க. இசை வா. என்ன சானு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்ல. என்ன அந்த பொண்ணு மேல உனக்கு இவ்ளோ பாசம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மாதான். சரி வா. சரி, நான் சைட்டுக்கு போறேன், நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடு. சரி ஜானு. ஏழு வாடி, இப்ப நான் பாட்டுல கல்யாணம் பண்ணி போயிட்டேன்னா நீ நானும் பார்க்க கூட முடியாது. கடைசி ஒரு வாட்டி ஆசைப்பட்டு கேட்டல, வாயே. எனக்கு உன் கூட வர்றதுக்கு கொல்ல ஆசைதான். எங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு தெரியலல்ல. அட தரமக்கண்ணம்மா வரல, எம்மா வா. பெரியம்மா நல்லா இருக்கீங்களா? உனக்கு கல்யாணம் முடிவாயிட்டல, பேருக்கு வந்திருக்கா. ஒரு போன் அடிச்சு தான் அங்க அனுப்பி வச்சிருப்போம்ல. பெரியம்மா, என்னம்மா? எனக்கு கல்யாணம்னே எங்க கோயில அறிக்கை வாசிப்பாங்க, அதான் இன்னைக்கு அறிக்கை வாசிக்கிறாங்க, அதான் இலை கூட்டிட்டு போட்டோமா. அவன் வந்து பழக்கம் இல்லல்ல, அதுக்கு என்ன பெரியமா, நான் சின்ன பிள்ளைல நிறைய இடத்துல கூட்டு போயிருக்கேன்ல. ப்ளீஸ் பெரியமா, நான் கல்யாணம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் இங்க வரவா முடியும்? ஆசைப்படுறது சரிதான், இவா வந்தா 2 குமரி அங்க இருக்கால, அவளும் வரேன் பால்வல. என் தங்கச்சி வந்திருக்கா. இசை வா, நீயும் வா. பத்தியா, நான் அவளை கூப்பிட்டா பாரு. எட்டி ஆனக்கல்லாம போயிருக்கலாம்ல, நான் காட்டிட்டா, இப்ப வத்து பிடிங்கிட்டு வருவா பாரு. எம்மா, நானும் போறேன். ஆமா, இசையும் வருவா. துணி எடுக்குது, படிக்கிறது எல்லாம் ஒண்ணு போலதான். இவள ரெண்டுத்தையும் பிரிக்கவே முடியாது போலுக்க. அது என்னமோ உண்மைதான் தெரியுமா? சரி, சின்ன வாரத்துல அணக்கல்லாம ஓடுங்க. சீக்கிரம் வாங்க போவோம். இசை, நான் பாரு, அங்க போய் வாயெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது, அங்க அமைதியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பேச மாட்டேமா. என் ட்ரெஸ் நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்கு. நீ இந்த கலர் தான் போடுவேன்னு என்கிட்ட சொன்னல, அதான் நானும் இந்த கலரே போட்டுட்டேன். ஏடி, அறிக்கை வாசிக்கங்க, அவ வச்சு அலை கட்டிட்டு போலாம்ல. இல்ல, எனக்கு இது போதும் பெரியம்மா. ஏன் தங்க? எங்க வீட்லயே கஷ்டப்பட்டு என்ன கட்டி கொடுக்காங்க, ஏற்கனவே ஒரு 5-6 சேலை தான் எடுத்திருக்கு. சரி, அதான் இப்பவுமே அதை கட்டினா நல்லா இருக்காதுல்ல. என்கிட்ட சொன்ன 2 சேலை தந்திருப்போம்லாட்டி. இல்ல இருக்கட்டும், பாரு, கல்யாணத்துக்கு பெரியம்மா 2 சேலை எடுத்தா என்ன, நீங்க என் தங்கச்சிக்கெல்லாம் எடுத்து கொடுத்தீங்க, அதே போதும் பெரியம்மா. எடி, அவ என் வீட்டு புள்ள, அவதான் என் வீட்டு தத்து கொடுத்துட்டீல, பிறகு என்ன?
அவ நீங்க பாத்துக்கிட்டியா நெருங்க போட்டுக்க துணியெல்லாம் நீங்க எடுத்து கொடுக்கறா இது போதும் பெருமை எனக்கு வேற வேண்டாம் சிறுமை என்கிட்ட சரி நான் எடுத்து வந்துப்போம்லாட்டி அதுக்கு என்ன இருக்கட்டும் போதும் போமா டி இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்காட்டி எங்க அம்மா உனக்கு அதை எடுத்தாவல நான் உடனே இதை அடம் முடிச்சு வாங்கிட்டேன் கலர் சேமா இருக்கு பத்தியா டி ரேச்சலும் நிறைய ட்ரெஸ் எடுத்தாருன்னு சொல்லியிருக்கா அதை ஸ்கூலுக்கு போட்டு போவோம் சரி டி சரி காலம்பர போயிட்டு வாங்க எத்தனை மணிக்கு முடியும் அது 2 மணிக்கு முடிஞ்சிடும் பெரியமா சரி ஏலே பார்த்து போயிட்டு வரணும்னு சரிங்கம்மா உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் வேண்டிட்டு வா சரிம்மா நல்லா இருக்கா அவளை மட்டும் அனுப்பி விட்டுட்டு என்ன ஏமாத்தி உள்ளன்னு பாத்தீங்களோ நீங்க இப்படி ஏமாத்தி எனக்கு தெரிஞ்சதா நான் பரப்பிட்டு ஏற்கனவே வாசல்ல போய் நிக்க பயம் உள்ள வேலையை பத்தி நான் வீட்டுல காணுங்க போதே நினைச்சேன் இவ அங்கதான் கிளம்பி நிப்பான்னு இப்ப இந்த துணி எடுத்து போட்டா கோயிலுக்கு போறோம்ல அதான் சரி இவளை கூட்டு போனோமா சரியால படுத்துவா பாருமா இசை எப்படி சொல்லுதானே இங்கே சண்டை ஆரம்பிச்சுட்டாலுவ எப்படி மேட்ச் கொண்டு விடுவியோ எனக்கு தெரியாது கூட்டு போயிட்டு வா அதுதான் பாத்துக்கிட்டு பெருமை பெருமை கோயில் முடிஞ்சிட்டு நாங்க அப்படியே எங்க வீட்டுக்கு போறோம் எங்க அம்மா சோறு பண்ணி வைக்கனாவ ஐயா அவளுக்கு எதுக்கு சேரமா சரி நானும் சொல்லிதான் சோத்து போக வந்திருப்பேனே சரி அப்ப நீங்க கோயிலுக்கு போங்க நான் உங்க அம்மைக்கு உதவி பண்ண போறேன் சரிங்க பெரியமா வேற பார்த்து சுதானமா போகணும்னு சரிங்கம்மா அத்தை விமல் மாப்பிளார விமல் மாப்பிளார வாட்டி அவ வந்த எனக்கு என்ன வாங்க மாப்பிள அத்தை எனக்கு பேங்க்ல வேலை கிடைச்சிருக்கு அம்மா உங்களை எல்லாத்தையும் சாப்பிட கூப்பிட்டு சொன்னாங்க ஐயோ எட்டி என்ன பண்ண எனக்குலாம் தெரியாது நான் இவ கூட போறேன் மாப்பிள வேலை கிடைச்சிருக்கா ஆமாத்த எக்ஸாம் எழுதிருந்தேன்ல கிடைச்சிட்டு இவ இயலுக்கும் கேட்டிருந்தேனே எப்போ எக்ஸாம் சொல்லவே இல்லை நீங்க பொம்பளைகளுக்குலாம் எதுக்கு அதெல்லாம் வேண்டாத்த அதெல்லாம் பொம்பளைங்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது ஏன் மாப்பிள பொம்பளைங்களுக்குலாம் வேலை சரிப்பட்டு வராதுத்த அதெல்லாம் எழுதிட்டு இருக்காண்டா அதெல்லாம் ரிஸ்க் ஏமா ஈஸியா தாமா இருக்கும் நான் எழுதுறேன் அவ எழுதுறேங்கிறா படிச்சிருக்கால அவ அக்கௌண்டன்ஸ் குரூப் தான் எடுத்து படிச்சிருக்கா இவளுக்கும் சொல்லிருக்கலாம்ல கொஞ்சம் இல்லத்த அதெல்லாம் வேண்டாம் அது சரிப்பட்டு வராது ஆமா இத பெரியத்தனா முடிவு பண்ணுவாரு நாங்க என்ன பண்ணணும் யாது பண்ணணும் இவர் தான் முடிவு பண்ணுவாரு எனக்கு இதை மட்டும் பிடிக்கவே இல்ல எனக்கும் தான் சரிம்மா நான் கிளம்புறேன் எல்லாரையும் கூட்டிட்டு போட்டா நீங்க போங்க மாப்பிள ஒரு 2 மணி கழிச்சு கொஞ்சம் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்காளுவ இப்ப வந்துருவாள்வ அம்மா கையோட கூட்டிட்டு சொன்னாங்க இனிசே உனக்கு கேக்கு வச்சிருக்கேன் வா நான் தர வரேன்டா சரி இசை வா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்டா சீக்கிரம் வரணும்னா சரிங்கடா என்ன பார்க்கவே மாட்டேங்கிறா நான் கிளம்புறேம்மா வருவா மாப்பிள வருவா ஏன் சொல்லுங்க சீக்கிரம் வாண்ணே சரி சரி பார்த்து போயிட்டு வாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி பேசுறாரு பாத்துக்க ஆனா எங்க வீட்டுல அவங்களதான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாங்க எனக்கும் இரு மனசா இருக்குது பிடிக்குது ஆனா சில விஷயங்கள் பிடிக்க மாட்டேங்குது குணம்லாம் நல்லதா இருக்குது ஆனா சில விஷயங்கள் சரியில்லாம இருக்குது பாத்துக்கண்ணே சரி கடவுள் சித்தப்படி நடக்கட்டும் இவங்களுக்கு தான் இருந்தா என்ன பண்ண முடியும் உனக்கு தான் பிடிக்கல அப்படி சொல்ல முடியல பிடிக்குதா பிடிக்கலன்னு தெரியல பாசமா இருக்காரு நல்லதா கவனிக்கிறாரு ஆனா சில விஷயங்களை விட்டு கொடுத்து போக மாட்டேங்கிறாரு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எக்ஸாம் எழுதணும்னு என்கிட்ட சொல்லாமலே எக்ஸாம் எழுதிட்டு இந்த பாஸ் ஆகி வந்து நிக்கிறாங்க நான் எவ்வளவு நாளா சொல்லிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா நான் படிக்க போறேங்க போதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே இல்லை காலேஜுக்கே நான் எங்க அம்மா ஏத்து தான் போய்கிட்டு வந்தேன் இவங்களுக்கு நான் காலேஜ் போனதே பிடிக்கல இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் பிடிக்காம இருக்குது அப்படி ரிஸ்க் எடுத்து இல்ல கல்யாணம் பண்ணணுமாக்கா அதானே சரி கடவுள் விட்டது போல இருக்கு சரி வாங்க நம்ம எல்லாம் போலாம் எல்லாரும் கோயிலுக்கு போறாமே டா அலப்பற ஆரம்பிச்சிட்டா பாரு எட்டி அவ ரேச்சல் வந்துருவாள அவ அந்த பாதியா வந்துருவா வாங்க போவோம் ஏமா ரொட்ட பாத்து காசு பண்ணுங்க எடி ஜபா என்னக்கா அவ இனிசே கைய பிடிச்சிட்டே இனிசே எங்க வா நான் வந்துருவேன் சோ இவளை எதுக்கு தான் நான் கூட்டி வந்தனா சரப்பட்டிட்டு இருக்கா எட்டி ஒழுங்கா கைய பிடிச்சினாடா அதல நான் வந்துருவேன் எட்டி இன்னைக்கு எங்க கோயில்ல கேக்லாம் கொடுப்பாங்களா எதுக்குடி யாரோ வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்களாம் அது வர இன்னைக்கெல்லாம் அப்படிதான் அங்க நடக்கும் விருந்து சாப்பாடுலாம் வச்சிருப்பாங்க அப்படி யாருமா வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கா தெரியாது அவைய வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்களாம் அதுக்குதான் சாப்பாடு வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கலாமா சாப்பாடு போடுவாங்க இருக்கு போடுதாங்க சாப்பிட்டு வருவோம் சரி அது வீட்டுல வசம் கொடுப்பாங்க ஓ அப்படியா ஆமா அதான் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க பொழுது போன வாரமே என்னெல்லாமோ கொடுத்துட்டு இருந்தாங்க நான் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டேன் என் தங்கச்சி தான் நிறைய வாங்கிட்டு வந்தா வெளிநாட்டு சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஓ அப்படியா ரொட்ட கிராஸ் பண்ணி போமா சரி பாத்து போங்க டேய் கிங்ஸ்டன் ராஜா சார் சீக்கிரம் வாங்கடா நேராவது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க டேய் நேராவது சீக்கிரம் வாங்க ஒண்ணு உங்களுக்கு மட்டும் எப்படின்னு வந்தது டேய் 4 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா
நீ இப்பெல்லாம் இதை பண்ணுன்னு வச்சுக்க வளைச்சு இல்லாம போயிடுவேன், தொட்ட கொண்டுருவேன். நீங்க மட்டும் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கீங்க. நான் முதல்ல வளர்ந்துட்டேன், அதனால பண்ணுனேன். என்ன எனக்கும் இருக்க வளர்த்தி போதும். சரி இவன் நீனும் பண்ணிக்க. நிஜமாவானே? சரி நாளைல இருந்து உனக்கு அண்ணன் சொல்லி கொடுக்க. கம்பு சுத்துறதுல கிங்ஸ் என்ன அடிச்சுக்க முடியாது, என்ன சொல்லி கொடுப்பீங்கல்ல? சரி நாளைல இருந்து சொல்லி கொடுக்க. அண்ணா நீங்க யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? நம்ம தர்மராஜ் மாஸ்டர் ஒருத்தர் இருந்தார்ல, அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அவர் இப்ப இல்ல, அவர் பழைய காலத்து ஆளு, அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அதனால தான் அழகா கத்துருக்கான். இப்போ உள்ளவங்களுக்குலாம் அது அந்த அளவுக்கு தெரியாது. அவன் பழைய காலத்து ஆள்கிட்ட கத்துக்கிட்டான். எனக்கு கிங்ஸ் என்ன சொல்லி கொடுக்கணும். சரி நாளைல இருந்து கரெக்டா வந்து சொல்லி கொடுக்க. ஏனே இதுல தொங்கட்டுமானே, தொங்கட சிங்கி குட்டிங்க, வா தொங்கு. அம்மா 3 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் அண்ணா வந்துட்டாங்க, சீக்கிரம் போடா. இல்லனே நீங்க இது பண்ணுங்க, நல்லா இருக்குனே. நல்லதாண்டா இருக்கும், கோயிலுக்கு போகணும், சீக்கிரம் வா. நீங்களும் போயிட்டு வாங்களே, நான் வீட்டுல இருக்கேன். பெரியம்மா ஓடட்டு அடிச்சிருவாங்க, ஒழுங்கா வந்துருங்கண்ணே. அன்னைக்கு வரண்டான்னு நினைச்சேன். சரி நீங்க போங்க, என்ன எனக்கு முக்கியமான நாள் நினைக்க. அதான் எல்லாரும் ஒண்ணு போல கிளம்பி சொல்லிருக்காங்க. அண்ணன் வேற கிளம்பியாச்சு, சீக்கிரம் வாங்க போவோம். டே ஒரு வாட்டி தொங்கு பாப்போம். அண்ணா என்ன பண்றீங்க? பாத்தியா கையில மட்டும் எவ்வளவு பலன் இருக்கு பாரு. ஆமாண்ணே, கையாலே தூக்கிட்டீங்க. இது மாதிரி இருக்கணும், இப்படிதான் பலசாலியா இருக்கணும். பார் பலசாலியா இருந்ததான் எதிர்க்க தூக்கி போட்டு மிதிக்க முடியும். எவனாவது நம்ம கிட்ட ஒம்புக்கு வருவான், வர மாட்டாங்கண்ணே. என்ன நாளைல நானும் கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணுவேன். நானும் பெரிய மாதிரி ஆகணும், கட்டாயம் ஆகலாம்டா. நீ இருக்க ஹைட்டுக்கு நீ எக்ஸசைஸ் பண்ணு வச்சுக்கோய, சும்மா செம்மையா இருப்படா. அண்ணே நீங்க சொல்லும் போதே ஆசையா இருக்குண்ணே. இங்க குட்டிடா நீ. சே உன்னெல்லாம் பார்க்காம அண்ணே ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்டா. நானும் தானே உங்களை பார்த்ததே இல்ல. நான் உன்னை சின்ன பிள்ளையில பார்த்துட்டு போனேன், அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்திருக்கேன்டா. கிங்ஸனே நீங்க பாத்திருக்கீங்களா? அவனுங்க தானே படிச்சான், அதனால தெரியும். அண்ணா நீங்க எது வரைக்கும் படிச்சீங்க? +2 வரைக்கும் தான் முடிச்சா. ஆனா கிங்ஸன் என்ன பார்த்தா வெளிநாட்டுல படிச்சாலும் மாதிரியே இல்ல, சாமன் என்ன பார்த்தா அப்படி தெரியுது. ஒரிஜினல் கிராமத்தாண்டா. அப்படியே தானே இருக்கீங்க. ஆனா சாமன் என்ன பார்த்தா அப்படி இல்ல, சாமன் அப்படியே வெளிநாட்டுல இருக்க மாதிரி தான் இருக்குது. அப்படியாடா? ஆமாண்ணே வெளிநாட்டால மாதிரி தான் இருக்குது. ஆனா அட்டி தட்டின்னு வரும்போது எங்களால் மாதிரி தானே இருக்கீங்க. சூப்பர்ண்ணே. என்ன நான் எக்ஸசைஸ் பண்ண எப்படின்னு இருப்பேன், நீயா அண்ணனும் மிஞ்சிருவாடா. இல்லண்ணே உங்களுக்கு கீழே இருந்தா போதும். இல்ல பரவாயில்ல மேலவா. இல்லண்ணே கொஞ்சம் பத்து கராஸ்கா. நாட்டுக்கு பேசுறீங்களா சீரியஸா பேசுறீங்களானே கண்டுபிடிக்க முடியல. அண்ணங்கிட்ட எல்லாம் மாட்டுறவங்க அவ்வளவுதான். ஏன்டா என்னடா சொல்ற? கிங்ஸ் அண்ணே என்ன ஒண்ணு இல்லண்ணே, அத்தி வெறப்பாவே பேசுறாங்களே இந்த காதல் கீதெல்லாம். என்னடா? இல்லண்ணே சும்மா இவ்வளவு வெறப்பா இருக்கீங்களே, உங்களை யாருக்கும் பிடிக்கும் அதான். எனக்கு ஒருத்தி பிடிக்காமலா போயிரும், இன்னும் ஒருத்திக்கு பிடிக்காமலா போயிரும். உங்களை கட்டாயமா பிடிக்கும்டா. சத்தியக்கந்தாண்டா. ஆமாண்ணே நமக்கே பயமா இருக்கு, இத ஒரு பொண்ணு வேற லவ் பண்ணுமா? உனக்கு நக்கல பாரு. ஏன்டா என்ன பார்த்தா காதலிக்கலாமா தெரியல? சத்தியமா தெரியலடா அண்ணா. உனக்குண்டா நீ காதல் மன்னன்டா. இப்படியே உஸ்பத்துங்கண்ணா. 3 பேரும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அய்யோ சீக்கிரம் கிளம்பு, வாங்க போலாம். வந்துட்டேண்ணா. கோயில் முடிஞ்ச உடனே நேரம் நான் அந்த வீட்டுக்கு போகணுமா? கொஞ்ச நாளுடா போறதுக்கு, இதே நைட்டு போல உன்னை கூட்டிட்டு வந்தோம், அதனாலதான் நான் இங்கேயே இருக்கேன்னா. இன்னொரு 3 வருஷம் போலீஸ் ட்ரைனிங் மட்டும் முடி, நான் உன்னை கூட்டு வந்துடுறேன். போலீஸ் ட்ரைனிங் முடிஞ்சா என்ன கூட்டு வந்துருவீங்களா? நீ போலீஸ் மட்டும் ஆகு, அடுத்த நொடி நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். அண்ணா எனக்கு உங்க கூட இருக்கணும்னு ஆசையா இருக்குண்ணா. எங்களுக்கும் ஆசைதான்டா, ஒரு தம்பி தான். ஆசையா இருக்காது எங்களுக்கும், உன்னை பாதுகாக்கணுமே. அண்ணா 50 பேர் இருந்தாலும் அசால்ட்டா அடிப்பேன், எனக்கு தெரியும்ண்ணே. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், சொல்றல போலீஸ் ஆகு. கிங்ஸ் சொன்னா சரியா இருக்கும், போலீஸ் ஆகு, அதுக்கப்புறம் வா. என்ன இன்னும் 4 வருஷம் ஆயிருமாண்ணே. கடன்னு போயிரும்டா. இங்க பாரு காலேஜ் எல்லாம் போனா நாள் போறதே தெரியாது, 4 வருஷம் எப்படி போகுதுன்னே தெரியாது, சீக்கிரம் முடிஞ்சிடும். சரிங்கண்ணா. சரி போலாமா? சரிங்கண்ணா. பாரு கோயில போனா தனியா தான் நிக்கணும், தெரியுங்களா? எங்க தம்பின்னு யாருக்கும் தெரியக்கூடாது. சரிங்கண்ணா. ஆனா எங்க கண்ணு புள்ள உன் மேலதான் இருக்கும், உன்னை கண்காணிச்சுக்கிட்டு தான்டா இருப்போம். சரிங்கண்ணா. சரி நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன், கிளம்புங்க. ஏய் சிங்கக்குட்டி எங்கடா அவன 2 பேரும்? அண்ணே 2 பேரும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ணே அவங்களுக்கு என்னமா இருக்கு தெரியுமா மாஸ்டர்ஸே? உனக்கும் வரும்டா. கிங்ஸ் என்ன சிலம்பாட்ட சொல்லி கொடுக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா சுத்துவான்டா. உங்க தம்பி இங்க வாடா. செல்லு தம்பி, செல்லு தங்கம். அண்ணே இதே உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருந்தா என்ன தூக்கி வச்சுட்டு கொஞ்சுவீங்களா? ஏய் கல்யாணம் முடிஞ்ச குழந்தையே வந்தாலும் நீ தான் எனக்கு முத. அண்ணே உங்களுக்கு கல்யாணம் இப்போ? முடியும் போது முடியும். பெரிய மனுஷன் மாதிரி பேசுன. இந்த வீட்டுல நான் எது பேசினாலும் இப்படிதான் இருக்குது. செல்லும் என் வயிறும். அண்ணே ஏய் நேராவதுடா, நம்ம தான் முக்கியமா போய் நிக்கணும். நம்மளே லேட்டா போனா கிளம்பிட்டு கிளம்பலாம். சமனா வாங்கடா சிங்க குட்டிகளா, வாங்க போலாமா? நானும் உங்களை மாதிரி ட்ரெஸ் பண்ணிருப்பல. நீ எங்க தம்பின்னு தெரியக்கூடாதுடா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு போறதுக்கா. சரிங்கண்ணா. என் தங்கம்ல உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுடா.
இங்க பார், எங்களோட தனியா தான் நிக்கணும். ஆனா எங்க கண்ணு ஃபுல்லா உன் மேலதான் இருக்கும். சரியா? ம், சரிங்கண்ணா. சரி போலாண்ணே. என்ன வந்து நான் போய் டிராப் பண்ணிட்டு வந்துடட்டுமா? சரிடா, இவனை நீ தனியா கூட்டிட்டு போ. உன் கூட வந்தா பாதுகாப்பா இருக்கும். சரி, டேய் கவின் வா. சரி, அண்ணன் கூட போ. அவன் மொதல் ஒன்று விட்டுருவான். நானும் சாமானும் பின்னாடி வரோம். என்ன? சரிங்கண்ணே. கிங்ஸின் பார்த்து கூட்டு போ. சரிங்கண்ணா. வா உள்ள போய் உட்காரலாமா? உள்ள தள்ளி போயிருவோம் வா. சரி வா. ஃபுல்லா நிறைஞ்சு போச்சு. இடம் அந்த சைடு ஆண்களுக்கெல்லாம் இருக்குதே. இந்த சைடு பரவாயில்ல, இதுல நிக்கலாமே. இங்க இருந்து ஆட்கள் நிறைய நிக்காங்களே, உட்காந்தா நல்லா இருக்கும்ல. அதுக்கட்டு இந்த பிள்ளைல எங்க போச்சுது? வெளியில பலூன் வாங்கிட்டு இருக்காள்வன்னு நினைக்கேன். ஐயோ, இனிசி கூட்டு வந்தாலே இப்படிதான். டேய் சாம் வா. அண்ணே ஃபுல் கூட்டம் நிறைஞ்சிட்டு. சரி, பின்னாடி சார் இருக்கான்னு பாரு. சரிண்ணே, இதே இருப்போமா? சரி, இங்க இருந்துடலாம். அவன் தம்பி வந்தா அவனை முன்னாடி போக சொல்லிடுவோம். சரிடா. உனக்கு எப்போ வரைக்கும் வாசிப்பாங்க? இப்போ வாசிப்பாங்க. இன்னைக்கு இவங்க செலவுலதான் எல்லாம் பண்றாங்க. தம்பி வந்துட்டானு தெரியல. நான் வேணா வெளியே பார்த்துட்டு வரட்டுமாண்ணே? அது கிங்ஸ்லின் பார்த்துக்கிடுவான். சரி, நான் கொஞ்ச நேரம் வெளியில நிக்க. ஒரு முக்கியமான வேலை. சரிங்கண்ணே. என் மானத்தை வாங்குதா. நான் இதுக்கு தான் வரமாட்டேன்னு. இவரெல்லாம் கூட்டே வந்திருக்க கூடாது. என்ன நிசை, வெளியில பலூன் ஒன்று இருந்திருக்கு. எனக்கு பலூன் வேணும். நான் கையில துட்டெல்லாம் எடுத்துட்டு வரல. அம்மா தந்து விடல. சும்மா சும்மா என்ன கேட்டுட்டு இருக்காத சொல்லிட்டேன். இல்ல, எனக்கு பலூன் வேணும். என்னிசை சரப்படுத்தாதட்டி. எப்பா இவ 8ஆம் கிளாஸ் படிக்கிறான். நம்புற மாதிரியா இருக்குது. 8ஆம் கிளாஸ் படிக்க பிள்ளைமா நடந்துக்கட்டி. ஏறு, அந்த அங்கிள் கூட சிரிச்சிட்டு இருக்காங்க. அறிவு கட்டி உனக்கு. எனக்கு பலூன் வேணும். கோத்த கலப்பாம வெளியில போயிரு போ. இங்க எனக்கு கவனிக்க விடு போ. அப்ப எனக்கு பலூன் வாங்கித்தா. இது என்ன அசிங்கப்படுத்தன்னு வந்திருக்கேட்டி? எனக்கு பலூன் வேணும் வேணும் வேணும். ஐயோ, காசு வேற கொண்டுட்டு வரலையே. சரி, நீ வெளியில நின்னு அக்கா வாரே போ. 8ஆம் கிளாஸ் படிக்காம எப்பா பாட்டி. அம்மா கிட்ட சொல்லி கொடுக்க. சொல்லி கொடு, நானும் சொல்லி கொடுக்க. எனக்கு பலூன் வேணும்னா வேணும். பாப்பா, வெளியில பலூன் கொடுக்காங்க, வாங்கிக்க போ. காசு கொண்டுட்டு வரல. சும்மா தான் கொடுக்காங்க, வாங்கிக்க போ. இன்னிசை, என் மானத்தை வாங்காத. இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல. இல்ல வேண்டாம். இன்னிசை, கோத்த கலப்பாத கொண்டு பாத்துக்க. வேண்டாம். பரவாயில்ல பாப்பா, போ வாங்கிக்க. என்ன பாடுபடுத்துற அந்த இன்னிசை. வாங்கினா எங்க அக்கா அடிப்பாள. அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, போ. இல்ல சார், வேண்டாம். இன்னிசை, சொட்டு எண்ணீர் சொல்லிட்டேன். சின்ன பொண்ணு தானே. இல்ல வேண்டாம். இன்னிசை, இங்க வா. அறிவில்ல, ஒரு இடத்துக்கு வந்தா எப்படி இருக்கணும் உனக்கு தெரியாது. பலூன் நிக்கல. என்ன ஸ்ட்ரிக்ட்டா வளர்க்காங்க. ஐயோ, இன்னிசை ஏன் இன்னிசை பண்ணதா? அப்ப எனக்கு பலூன் வேண்டாமா? எனக்கு பலூன் வேணும். நீ ஏன் கோத்த கலப்பிட்டு இருக்காத? அடிச்சுற முதுகுலே. அப்பதான் வீட்டுக்கு போற. முதுகுலே குடுத்துற ராஸ்கல். இரு, முதுகுல குடுத்தா நீ சரிப்பட்டு வருவ. விடு, அவள ஒண்ணும் சொல்லாத. விடு விடு. இல்ல, இவ சரிப்பட்டு வேண்டாம். தூக்கி விட்டுருவேன். போடி. அடிச்சிட்டு வெளியே போயிரு போ. என்ன மொழிட்டல. அம்மா கிட்ட சொல்லி கொடுக்க. அடிக்கிறதுக்குள்ள போயிருப்பா. சரி, இவங்களெல்லாம் கூட்டு வர்றதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிருது. அம்மா இசைய காணோம். அவ ரேச்செல்லாம் வந்திருக்கான்னு நினைக்க. வெளியில நின்னால்வ. அங்கோடி போய் ஓடி பிடிச்சு விளையாடுவோமா? எங்க அக்காக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். சத்தம் கட்டாம இரு, யாசுவாவ. அங்கோடி சுத்தி வருவோமா? அது வேணா செய்யலாம். அப்படி சுத்தி கூட்டி வருவோம். சரி. இப்ப எதுக்கு அழுது வரேன்னு கேக்க? இலக்கா என்ன அடிச்சிட்டா. எதுக்கு அக்கா உன்னை அடிச்சா? நான் பழனி கேட்ட அட பிடிச்சவள அதான். அப்ப சரியாதான் அடிச்சிருக்கா. இப்ப நம்ம துட்டா கொண்டு வந்திருக்கோம், நீ பழனி கேட்ட அடிச்சிருக்கா. அங்க ஒரு மாமா வாங்கி கொடுக்கேன்னு சொன்னாங்க. இலக்கா அதுக்கு தான் அடிச்சு விட்டா. பின்ன அம்மா யார்கிட்ட கை நீட்டி வாங்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல, அதான் அந்த மாமா வாங்கி கொடுக்கேன்னு சொன்னாங்கல்ல. நீ உதவங்க போற பாத்துட்டே இரு. விட்டா 4-5 வருஷத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அவ இருக்க லட்சணத்தை பத்தியா? இதுல பலூன் வேற கேட்டா அடம் பிடிக்கா. 4-5 வருஷத்துல கல்யாணமா? கண்டிப்பா அவ முடிப்பா. நான் சொல்லுதேன் பாரு. இப்ப என்ன பலூன் கேட்டா அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கா. இவளை பாத்துட்டு இருந்தா நமக்கு டென்ஷன் ஆயிரும். நம்ம ஓடி பிடிச்சிடலாம் வாங்க. நம்மள மாதிரி பிள்ளை எல்லாம் உள்ள இருக்குது. நாம என்ன ஓடி பிடிச்ச காண்டுகிட்டு இருக்கோம். அத மட்டும் எனக்கும் தெரியல.
நம்ம மாதிரி பிள்ளை எல்லாம் பெரிய பிள்ளை மாதிரி தெரியுது. நாம மட்டும் ஏன்டி இன்னும் குட்டி குட்டியாவே தெரியுதோம்? குட்டி குட்டியெல்லாம் இல்ல, நம்ம கரெக்டா தான் இருக்கோம். நம்ம நடவடிக்கை தான் அப்படி இருக்குது. ஓ எக்கா, எனக்கு பலூன் வேணும். உன்ட துட்டு இருக்காட்டி ஒன்னு வாங்கி தான் கூட. எங்க அம்மா பத்தி உனக்கு தெரியாது. எங்க அம்மா ஒரு நப்பி, ஒரு ரூபா கூட தரல. இரு, எங்க டாடி நிக்காங்களான்னு பாக்க. எங்க டாடியவே காணோம். உங்க டாடி ஒன்னு எங்க தொலைச்சா போதுன்னு அழைதாவே. சேச்சா, எங்க டாடி சூப்பர் டாடி. ஏன்டி சிரிக்க? உண்மையை சொல்லி சிரிக்க. பியாதா பணக்காரி, பணக்கார பிச்சைக்காரி. பாரு, நாம ரெண்டு பேரும் கையில துட்டு கொண்டு வரல, ஓகே. இவ்வளவுலாம் கொண்டுட்டு வரல. ஊர்லயே ரெண்டாவது பணக்கார விழா. வெக்க கேடு. ஏன்டி எனக்கு கிண்டல் அடிக்க மாட்டீங்க? பாருங்க டி, நான் பெரிய பணக்காரனை பார்த்து தான் கல்யாணம் பண்ணுவேன். இப்போ நீ பணக்கார கிட்ட தாண்டி பிறந்திருக்க, என்ன அனுப்பிக்கதான் மாட்டேங்கிற. இதுல கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அனுப்பிப்பாளா? அவன் இதுக்கு மேல பிசுனாரியா இருந்தா. நான் பிசுனாரி எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ண மாட்டேன். தாராளமா செலவழிக்கிறத பார்த்தா கல்யாணம் பண்ணுவேன். பாப்பு பாப்பு, இங்க எப்படி இருக்கோ அப்படிதானே வரும். சட்டில இருந்தா தாண்டி ஆப்பையில வரும். உங்க அப்பாக்கு ஏத்த மாதிரி தாண்டி உனக்கு கிடைக்கும். இல்ல, எனக்கு நல்லா கிடைக்கும். உனக்கு பணக்கார பிச்சைக்கார என்ன கிடைப்பாம டி? பாருங்க டி, இதுக்காக ரிச்சா பிடிச்சு காட்டுறேன். அக்கா, எனக்கு பாலன வேணும். எனக்கு பாலன வேணும். சப்பா, இங்க ஓட்டம் பிடிச்ச மாட்டி. வேற வழி, இவன் நம்ம உயிரை எடுத்துருவா. நம்ம வேற பக்கம் ஓடிடலாம் வாங்க. அண்ணா, ஏ பாப்பா, அது உனக்கு எவ்வளவு பலூன் வேணாலும் எடுத்துக்க போ. வேண்டாம், யாரோ வாங்கி கொடுத்தா வாங்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அப்படி இல்ல, இங்க வரவங்களுக்கு அது ஃப்ரீயா. அப்ப உனக்கு தெரியாதா? தெரியாதா? நான் துட்டு நினைச்சு அழுகிட்டு இருக்கேன். அத்தாடி, அத்தாடி, எனக்கு தெரியாம போச்சுதே. எல்லாமே ஃப்ரீ தான். உனக்கு எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். யார் எடுக்க முடியும்? நீ முந்திக்க. போ போ போ. சொல்லிட்டீல, நான் இப்ப எவ்வளவு பலூன் எடுத்தேன் பாருங்களே. உனக்கு எவ்வளவு வேணாலும் எடுத்துக்க. ஃப்ரீ 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 தான். எனக்கு அந்த ஆரஞ்சு பலூன், ப்ளூ பலூன், சிவப்பு கலர் பலூன் எல்லாம் கொடுங்க. கேட்டதெல்லாம் கொடுங்க. அத்தி எவ்வளோ பலூன்? அத்தி ஃப்ரீயா எல்லாம் கொடுத்திருக்காங்க. எட்டி இசாய், ஏ ஜபாக்காங்க ஃப்ரீயா பலூன் கொடுத்தாங்களா? ஐயோ, ஃப்ரீயா? ஆமா, சீக்கிரம் வாங்கடா. இங்க ஃப்ரீயா பலூன் கொடுத்தாங்களா? ஃப்ரீயா? எட்டி ஜபா, ரேச்சல் ஓடியாங்க. ஓ, காது போச்சுதுடோய். ஏமா, இது யாரு? அம்மா, நிஜமாவே ஃப்ரீயா டி? ஃப்ரீயா? அத்தடி எவ்வளோ பலூன். இதுக்கு போய் நான் அநியாயமா அடிலாம் வாங்கிட்டேனே. இருடி, நானும் போய் வாங்கிட்டு வரேன். டி, நான் வைக்காத பலூன் எல்லாம் வாங்கு. பலூன் நினைச்சி எங்களுக்கும் வேணும். எனக்கும் வேணும். எனக்கும் வேணும். எனக்கு அந்த ரெட் கலர் பலூன், yellow, green, டி உனக்கு ரெடி வேணும். ஃப்ரீ தானே, எல்லாத்தையும் வாங்கு. டி, நாளைக்கு கிளாஸ்க்கு கொண்டு போலாம். நிறைய வாங்குங்க டி. எனக்கு எல்லா பலூனும் கொடுங்க. அத்தி என்ன பலூன் கிடைச்சிருக்கு. டி, தாயே டி, உடைச்சிராத டி. அத்தி எவ்வளோ பலூன். எவ்வளோ பலூன் தெரியுமா? இங்க ஒரு மாமா நின்னாங்க. அவங்க தான் ஃப்ரீன்னு சொன்னாங்க. அதை மட்டும் சொல்லலன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காரு தெரியுமா? அப்படியா டி? ஆமா, இதுல ஒரு மாமா நின்னாங்கல்ல, அந்த மாமா தான் சொன்னாங்க. இல்லன்னா எனக்கு தெரியாமலே போயிருக்கும் தெரியுமா? நான் பாட்டுல அழுதுட்டே நின்றுப்பேன். எந்த மாமா டி? நீ இடிச்சிட்டு வந்தியா? அந்த மாமா தான். எங்க மாமா காணோம்? எந்த மாமாட்டி வாங்கி கொடுத்திருக்காவ? யார் வாங்கி கொடுத்தா என்ன? நமக்கு பலூன் கிடைச்சிட்டல. ஏடி, இத அங்க கொண்டு போய் விளையாடுவோமா? டி, இது மேல கொண்டு விட்டு விளையாட மாட்டே. சரி டி, நானும் வரேன். நீ இங்க நில்லுடி, அப்பதான் எது எது ஃப்ரீயா கிடைக்குன்னு தெரியும். எங்க கூட வராத. கரெக்டா சொல்லுடி, இவன் இங்க நின்னாதான் எது எது ஃப்ரீயா கிடைக்கும் நமக்கு தெரியும். ஆமாட்டி, ஒரு தங்கச்சி இங்கே விட்டுட்டு போயிடலாம். கரெக்டா சொல்ல, நம்ம இதை விட்டு விளையாண்டுட்டு இருக்குமா? வாங்க. ஐ, பலூன். இத மேல தூக்கி போட்டு விளையாடணும். சிபிச்சாய். என்ன மேல போயிட்டு கீழே வா, கீழே வா. தீரேஜல ஜபால சிரிப்பாலோல பாலோட மேல போயிட்ட. இங்க வா. இங்க வா. அட நம்மாலே. என் பலூன் போச்சுதா. ரிச்சல், அத்தி இந்த ஊம கொட்டானா? என்ன? நீ எப்படி இங்க? அத
அத நான் கேட்கணும், நீ எப்படி இங்க? ஒரு கேள்வி கிட்ட நம்மளே மிரட்டுவா. சும்மா வந்தேன். என்னதான் பார்க்க வந்திருப்பானோ? நான் இங்க வரணும் இவனுக்கு யார் சொன்னா? ட்ரெஸ் அழகா இருக்கு. சப்பா வலிய ஆரம்பிச்சிட்டானே. அழகா இருக்க. கேட்கல. என்ன அழகா இருக்கா? இங்க வா சொல்லுதே. வேண்டாம், நீ அங்கேயே சொல்லு. இல்ல இங்க வரைய சொல்லுதே. அட பாமே, இது கவின் தானே? 10th அறவே பேச மாட்டான், இப்ப கொஞ்சம் பேசுதானே. என் பலூன் மேல போயிட்டு. ஓ, அது ஓம் பலூன் தானா? அதை எடுத்து கூட. இவ்வளவு தானே, இது எடுத்தாலே. தேங்க்யூ, நான் வரேன். நான் கூப்பிட்டேன், நீ வரவே இல்ல. நீ கூப்பிட்டு நான் வரலையா? என்ன பேசுற? நான் கூப்பிட்டல என் பக்கத்துல. நீ ரொம்ப அழகா இருக்க, என் பக்கத்துல வா. வேண்டாம். இல்ல வாய. சரி நான் வரேன். இவன் என்ன பேசுறான்? இவளை பார்த்து எனக்கு என்னமோ பண்ணுது. அழகா இருக்க. அங்க உட்காந்து பேசுவோமா? எதுக்கு? நான் ஒண்ணு கேட்கட்டா? என்ன? நீ மாட்டேன்னு சொல்ல மாட்டியா? நீ முத என்னன்னு சொல்லு. இல்ல நீ மாட்டேன்னு சொல்ல மாட்டல. நான் போறேன். அத்தி, நான் கேட்டதுக்கு நீ பதிலே சொல்லல. என்னப்பா சொல்லணும்? நான் உனக்கு அப்பன்னு சொன்னேன். ஐயோ, விட மாட்டான் போலுக்க. இவன் என்ன இப்படி பேசுறான்? என்ன? சரி நேரம் வரும்போது கேட்க. எங்க அண்ணன் வர, நீ போ. ஐயோ, எங்க அண்ணன் வர. கடவுளே, இந்த வருஷம் நான் ஆசைப்பட்ட மாதிரி நான் எப்படி எப்படி எதிர்பார்ப்போட மாப்பிள்ளை கேட்கறேனோ அப்படியே கிடைக்கணும். நான் கட்டிக்க போறாரே என் கண்ணு முன்னாடி காட்டுங்க. எல்லாரும் வயசு கடந்து போது எனக்கு கல்யாணம் பண்ணலன்னு கேக்குறாங்க. எனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், என் மனசுக்கு ஏத்த மாதிரி கிடைக்கணும். அட நம்ம கொடக்கா. அட இந்த பிடிக்க போய் எதுக்கு இங்க வந்தா? ஐயோ, எனக்கு நேரமே சரியில்லை நினைக்கிறேன். இன்னைக்கு இங்க வேண்டாம்னு நினைச்சேன், இங்க வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு வந்தேன். தப்புதான். மழை வருது மழை வருது, கொடை கொண்டு வாங்க. போரிக்கி. இடியுடன் கூடிய கனமழை வருது, கொடை கொண்டு வாங்க. ஏக்கா நீங்க இந்த ஊர் தானக்கா? அக்கா அக்கான்னு சொல்றானே இடுமாட்டு பையன். ஏக்கா ஏக்கா. சப்பா, இவங்கிட்ட வாயை கொடுத்துடவே கூடாது. ஏக்கோ. ரொம்ப பலமா என்ன இருக்கு? உங்க வீட்டுக்கார் வரல? ஏக்கோ உங்ககிட்ட தான் கேட்க, உங்க வீட்டுக்கார் வரல? வரல. கையில ஒரு மோதிரத்தையும் காணும். ஐயோ, பாத்துட்டானே. ஏக்கோ உங்ககிட்ட தான் கேட்க, மோதிரம் ஒன்னையும் காணும்க்கா. உங்க வீட்டுக்காரர் எங்கக்கா? கோயிலுக்கு ஒரு மோதிரத்தை கூட்டிட்டு வந்திருக்கலாம். அந்த பொண்ணியாவது கண்ணாடியாவது பாத்துருப்பேன். நீங்க எதுக்கு பாக்கணும்? இல்ல நம்ம ரொம்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோம், தம்பி அக்காவாயிட்டோம். அதான் அக்கா மாப்பிள்ளைய பாக்கலாமேன்னு ஆசைப்பட்டேன். மாமா பார்த்தே ஆகணும், நான் இன்னைக்கு மாமா பார்த்தே ஆகணும். படா படுத்துறானே. இவன் கண்ணுல போய் நான் படுவேனா? அவங்க நீங்க வர மாட்டாங்க. வாங்களே வீட்டுல போய் பார்க்கலாம். வீட்லயா? ஆமாக்கா, நான் தான் தம்பியாச்சே. அக்கா வீட்டுக்கு வரக்கூடாதா? அக்கா புருஷனை பார்க்க கூடாதா? எங்க வீட்டுக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஏன்க்கா? என் வீட்டுக்காருக்கு அதெல்லாம் பிடிக்காது. எங்க வீட்டுல எல்லாரும் இருப்பாங்க, நீங்க தூர போங்க. ஓ சரிங்கக்கா, உங்க வீட்டுக்காருக்கு பிடிக்கலன்னு நான் விட்டுருதேன்க்கா. நக்கல் பண்றானே. ஏன்க்கா உங்களுக்கு உங்க வீட்டுக்காருக்கு சண்டையா? எதுக்கு அப்படி கேக்குறீங்க? இல்ல உங்களுக்குள்ள ஏதாவது சண்டை சச்சர் வந்திருக்கலாம், அதான் கோத்துல மோதத்தை கலத்தி இருந்துட்டீங்களோன்னு. குளிக்கும் போது பாத்திரம் வச்சுட்டு வந்துச்சு, மறந்து. அப்படியே வாங்கல, எடுத்து போட்டுட்டு வந்துடலாம். அதெல்லாம் ரொம்ப முக்கியம்க்கா. வாங்க வாங்க. அது தேவையில்லை. அத்தாடி, அப்போ வீட்டுக்காரருக்கும் உங்களுக்கும் பயங்கர சண்டைன்னு சொல்லுங்க. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? புருஷன் முன்னாடி சண்டைக்குள்ள உள்ள வரக்கூடாதான், மூணாவது மனுஷங்க தலையிடக்கூடாதான். அதனால அக்காவுக்கு ஒண்ணு தம்பி பார்த்து சும்மா இருப்பானா? இன்னைக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும். மாமா சட்டையை பிடிச்சு கேப்பேன். அழகு தேவதை மாதிரி பொம்மை மாதிரி ஒரு அக்காவை கொடுத்துருக்கோம். இந்த அக்கா கூட வாழ முடியலன்னா நிலம் ஐயா கல்யாணம் பண்ணுத அப்படின்னு சட்டையை பிடிச்சு கேட்கணும்க்கா. தேவதை மாதிரி அழகு பொம்மை மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒண்ணு கொடுத்துருக்கோம், அதை கூட வச்சு வாழ முடியலன்னா அவங்களாம் இப்படி பொண்ணெல்லாம் பார்க்கறதுக்கு தவம் இருக்கணும். அவனுக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப அதிர்ஷ்டக்காரனா. அதிர்ஷ்டம் கிடைக்குமா? இல்ல, அதிர்ஷ்டக்காரமா மனசு சொல்ல வந்தேன். அதிர்ஷ்டம் கிடைக்குமான்னு கேட்டேன். இதுக்கு மேல எனக்கு எதுவும் தோணல. எனக்கு மேல விளக்கு போல இருக்க வந்தாரே, என்ன அடிக்க பார முறுக்கு போல உடச்சு பின்னாரே. கேட்டதுக்கு பதிலே வரல. எங்க வீட்டுக்காரத்தை தேட வர, நான் கிளம்புறேன். போங்கக்கா போங்க. இனிமேல அக்கான்னு சொன்னீங்கன்னா பொண்டாட்டி பொண்டாட்டி. ஓய் பொண்டாட்டி, பிடிச்சிருக்காடி? சொல்லு, பிடிச்சிருக்கா?
போட்டு காட்டு காட்டு சொல்லு ஆ? பிடிச்சிருக்காடி நான் கிளம்பிட்டேன். உனக்கு இப்போ தோணுதோ சொல்லு. இந்த ஜானுக்கு இந்த ரபி தான் புரியுதா? பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ பொண்டாட்டி. ஐ லவ் யூ பொண்டாட்டி. நான் கிளம்பிட்டேன். என்னடா போர் அடிக்கு வீட்டுக்கு போனேன். கிங்ஸும் சாமும் உள்ளதா இருந்தானுங்க. அண்ணா போர் அடிக்க வாண்ணா போலாம். சரி வா போலாம் வா. அண்ணா பைக்கில் போமாண்ணே. கார்ல போலாம் வா. சரி அண்ணா ஒன்று கேட்பேன். அதுக்கு நீ என்ன போய் சொல்லுன்னு பார்க்கலாம். என்னண்ணே? நான் கல்யாணம் பண்ணிக்கட்டுமா? சாலி அண்ணா பொண்டாட்டி நீ என்ன சொல்லி கூப்பிடுவேன்? என்ன சொல்லி கூப்பிடணும்? அம்மானே கூப்பிடு. நீ அம்மா பார்த்தது இல்லைல்ல, அம்மானே கூப்பிடு. சரிங்கண்ணே. அம்மா வேணுமா? கண்டிப்பா வேணும்ண்ணே. சரி சீக்கிரம் அம்மா வருவாங்க. நிஜமா வானே? ஆமா நிஜமா வருவாங்க. சரி எதுவும் சொல்ல வேண்டாண்ணே. சரிங்கண்ணே. சரி வா. பெரிய கிளம்பி போன மாதிரி இருக்குது.